ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, சேவை செய்கிறதுக்காக ஒரு படி அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தோம். 3/4 படி இட்லி அரிசிக்கு 1/4 படி வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்தோம்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பக்குவம். ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுக்கணுங்க. உப்பு வந்து நம்ம மாவு ஆடும்போதே சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா இப்போ சேர்க்க வேணாம். எப்போவுமே இந்த சேவை செய்யும் போதெல்லாம் வந்துட்டு அரிசியோட பக்குவம் மாறிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு அது கரெக்டாக வராது அந்த சந்தகை. மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் கடையில் வாங்குவோம். இந்த மாதிரி வந்து வீட்டிலையே சிம்பிளாக செஞ்சோம்னாலும் அதுக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சந்தகை வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நாம்பல் பிடிச்சி வேக வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து சூடு ஆறதுக்குள்ளாரவே இந்த மாதிரி சந்தக மரம் இருந்துச்சுன்னா அதை விட்டு புழிஞ்சு எடுத்துடணும். இப்போல்லாம் வந்துட்டு நிறைய பேர் அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த சந்தகை புளிகிற மிஷினை வந்து செவுத்துலேயே கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது நாங்கள் ஃபஸ்ட்டே வாங்கினங்காட்டியும் இந்த மாதிரி மரம் இருக்குது. எப்போ வந்து நம்ம சந்தகை செஞ்சோம்னாலுமே அதுக்கு வந்து வெள்ளை சந்தகை சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தக்காளியோ லெமனோ இல்லை தேங்காயோ இந்த மாதிரி போட்டு வறுத்துட்டு சாப்பிட்டுக்குவோம். அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அளவாக வறுத்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்துட்டு மார்னிங் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இட்லி சட்டியில் வச்சு சூடு பண்ணி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து அப்போவே ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததான் அதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஃபுல்லாக வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வதக்கணும் அப்படின்னம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாயிரும். வெங்காயம்லாம் நிறையா போட்டு கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்தாச்சு. எப்பயுமே நம்மளோட ஃபேவரட் சந்தகை அப்படின்னு சொல்லும்போது அது தக்காளி சேவையாக தான் இருக்கும். அதனால் ஒரு 4 தக்காளி வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டேங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம மட்டன் மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சந்தகையெல்லாம் வந்துட்டு காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு சந்தகை எடுத்து அதை அப்படியே வந்துட்டு வடச்சட்டிக்குள்ளே போட்டு நல்லா போட்டு கிளறி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சங்காட்டியும் அளவாக மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலால் வந்துட்டு மல்லித்தலை தூவியிருக்கேன். மல்லித்தலை தூவி நல்லா கிளறி எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டோம்னால் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இல்லை சும்மா கூட நம்ம சாப்பிட்றலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தது. தக்காளி சாதம் கூடவே வந்துட்டு ஒயிட் ரைஸும் இருந்துச்சு. அது கூடவே வந்துட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தது. நம்ம வீடுகள் எல்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்து சந்தகை செய்யணும்னாலுமே கடையில் சில டைம்லாம் வாங்குவோம். என்ன தான் கடையில் சாப்பிட்டாலுமே வீட்டில் செய்கிற சந்தகை மாதிரியெல்லாம் வராது. அதனால உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துட்டு தக்காளி சாதம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது கூடவே வந்துட்டு பீட்ரூட் பொரியலும் சாதத்தோடு வச்சு முடிச்சிட்டோங்க. சரி, நைட் டின்னர் வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு. சரி, இதை வச்சு நம்ம வந்துட்டு மசாலா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான முறையில் இந்த மாதிரி பூரி மசாலா செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், டக்குனே செஞ்சு முடிச்சுருவோம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 1-2 மசிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நிறையா சேர்க்கணும். ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 3-4 பச்சை மிளகா கூடவே வந்துட்டு பூண்டு ஒரு 5-6 பல் வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடானதுமே அதில் கொஞ்சோண்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு இருந்துச்சுன்னா ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கருவேப்பிலையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயமெல்லாம் அதுக்கு அடுத்து சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை ஒன்றும் சேர்த்து விட்டுக்கோங்க.
வெங்காயமெல்லாம் வந்து இந்த மாதிரி பூரி மசாலுக்கு நம்ம எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது கூடவே 1, 2 தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது வந்து நமக்கு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தா எனக்கு சேராதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பூண்டு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னம்னா நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே தட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வேணும்னா வந்துட்டு கரம் மசாலாவோ இல்லை மிளகாத்தூளோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் லைட்டாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு கடலை மாவு இல்லை பொட்டுக்கடலையை அரைச்சி இதில் கரைச்சி ஊற்றுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு இது நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி சேர்க்கலாம். பட் இந்த மாதிரி நமக்கு தண்ணி மட்டும் ஊற்றி செய்யும்போது கூட இது நல்லா தான் இருக்கும். ஓரளவு சுண்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு மேலால் மல்லித்தலை தூவி விட்டுக்கலாங்க. பூரி மாவு பிசையும் போது ரவையை கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரிக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சதையும் நல்லா துருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ அப்படியே பூரி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சைடு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. பூரி பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னாலே போதும். ரவை போட்டு பிசைஞ்சு இந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்லா புஃப்னு வரும். இன்றைக்கி நைட் டின்னர் ரொம்பவே சூப்பராக பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலாவோட சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் மசாலா வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.